என் செல்ல குழந்தையே, உடனே நினைத்ததெல்லாம் கிடைக்க வேண்டும் என யோசிக்காதே. எல்லாம் சரியான நேரத்தில் சரியானபடி உனக்கு கிடைக்க வைக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு என நான் சொல்லியும் கூட இன்னும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லையே, நான் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே, எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என நீ அவசரப்பட்டு பதட்டப்பட்டு வருத்தப்படுவதால் தான் இப்போது உன் மீது கோபத்தோடு உன் வராகி அம்மா வந்திருக்கிறேன். நான் உனக்கானதை பலமுறை சொல்லிவிட்டேன். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. உனக்கானதை நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட ஏன் என் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லையா என் தங்கமே? உனக்கான அம்மாவாக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் எந்த கஷ்டமோ பிரச்சனையோ வந்துவிடக் கூடாது என உனக்காக பொறுப்போடு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் இப்படி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைப்பதற்கு தயாராக தவித்து கொண்டிருக்கிறாய்? நான் ஏற்கனவே சொன்னபடி நிதானத்தோடு நீ இப்போது உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் எல்லா முடிவுகளும் சரியானபடி முடியும் என் செல்லமே. அவசரப்பட்டாயே ஆனால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர நீ எதிர்பார்த்தது இப்போது உடனே உனக்கு கிடைக்கவோ நடக்கவோ முடியாது. ஏனெனில் அதை எப்போது உன் கைவசமாக ஒப்படைக்க வேண்டும், நீ நினைத்ததை எப்போது நடத்தி கொடுக்க வேண்டும் என நான் ஏற்கனவே உனக்கு தலையெழுத்தாக எழுதி வைத்து விட்டேன். நீ எதிர்பார்ப்பதென்பது ஒரு சாதாரண என் பிள்ளையின் விருப்பம்தான். அதை செய்து கொடுக்க வேண்டியது எனது கடமைதான். நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன். ஆனால் அதில் இப்போது உனக்கான சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் பொறுத்திருந்தாயே ஆனால் எல்லாம் சரியாகி மாறுதல்களுக்கும் மாற்றங்களுக்கும் உட்பட்டு உனக்கேற்றாற் போல உனக்கு தகுந்தாற் போல அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் என் செல்லமே? ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு கேட்டதையெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பதை காட்டிலும், செல்வத்தை சேர்த்து வைப்பதை காட்டிலும் உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் என என்னுடைய வாக்கை நீ கேட்டிருப்பாய்தானே? இதோ உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் உழைக்கவும் முயற்சி செய்யவும் வேண்டும். உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை மிகப்பெரிய அளவில் மிகுந்த அளவில் உன் வராகி அம்மா நான் கொடுப்பேன். நீ யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, உலகம் அவர்களை பற்றி ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் யோசித்து எல்லார் சொல்வதற்கும் ஏற்றாற்போல நீ மாறிக்கொண்டே இருக்காதே. அப்படி நீ மாற வேண்டுமென நினைத்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றும் சொல்வார். ஒவ்வொன்றிற்கும் நீ மாறிக்கொண்டே இருந்தால் கடைசியில் நீ யார் என்பதையே மறந்து போவாய். எப்போதும் சாதாரண நபர்களைப் போல பேச வேண்டுமே தவிர மனதிற்குள் புத்திசாலிகளைப் போல சிந்தனை செய்ய வேண்டும். பேசும்போது உனது வார்த்தைகள் யதார்த்தமாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டுமே தவிர மனதிற்குள் மிகவும் தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிக்கும் பழக்கத்தை வைத்துக்கள். ஏனெனில் அதுதான் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றக்கூடிய அற்புத சக்தி. உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் இருக்கும்போது நீ எதிர்பார்த்ததை எப்படி நடத்தி கொடுக்காமல் விட்டுவிடுவேன்? நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது என் செல்லமே. அதற்குள்ளாகவே அவசரப்படாதே. இப்போதாவது நான் வருத்தத்தோடு தான் உன்னை தேடி வந்துள்ளேன். ஆனால் மீண்டும் மீண்டும் எனக்கானது நடக்கவில்லை என நீ நம்பிக்கையை இழந்து கொண்டே இருந்தால் அடுத்து அம்மாவிற்கு கோபம் வந்துவிடும். ஆம் என் செல்லமே, உன் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தாயாக நான் இருக்கும்போது ஏன் நீ அவசரப்பட்டு அழுகிறாய்? என் மனதிற்குள் வருத்தத்தையும் வேதனையையும் குவித்து கொண்டு கஷ்டப்படுகிறாய்? நீ இப்படி வருத்தப்படுவதை என்னால் பார்த்து கொண்டு பொறுக்க முடியுமா? சொல் பார்ப்போம். உன்னை மற்றவர்கள் நல்லவன் என்று சொன்னாலும் சரி, கெட்டவன் என்று சொன்னாலும் சரி, அதையெல்லாம் நீ காதில் போட்டு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நீ யார் என்பது உனக்கு தெரியும் தானே. மற்றவர்களின் கருத்துக்களை நீ ஏன் காதில் போட்டுக் கொள்கிறாய்? உனக்கு நீயே உத்தமனாக நல்ல மனசாட்சியோடு நேர்மையான செயல்களை செய்து கொண்டிரு. 1000 சொல்வார்கள் மற்றவர்கள். நீ அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம். உனக்கு சரியானதையும் தகுதியானதையும் திறமையானதையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தர நான் இருக்கும்போது அத்தனையையும் சிறப்பாய் பெற்றுக்கொண்டு உழைத்து முயற்சி செய்து முன்னுக்கு வர நீ தயாராக இருக்கும்போது மற்ற மனிதர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை.
நீ உழைப்பதும் இந்த உலகத்தில் வேலை செய்வதும் நீ சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதற்கு தானே தவிர மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவதற்கா? வேலை செய்வதை சந்தோஷமாய் செய்துவிட்டு போ. ஏன் இப்படி கஷ்டப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகி உன்னை நீயே அழித்து கொள்கிறாய் என் செல்லமே? எந்த செயலை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு மிகவும் சிறப்பாக திறமையாக செய்து முடி. மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஓம்